ஒன்றிய அளவில் எல்லா ஊர்களிலையும் கிளை அமைப்பு. நகரம் பேரூர்னு சொன்னா ஒரு வாழ்க்கைக்கான பெயர்ல கிளை அமைப்பு. அந்த கிளை அமைப்பை உருவாக்குவதற்கான தென் மாவட்டத்திலேயே 70 விழுக்காடு முடிஞ்சிச்சு. இப்போ 5 மாவட்டங்கள் செய்யல. 4 மாவட்டங்களுக்கு ஓரளவு போயிட்டு வந்து இது 5வது மாவட்டம். இனி ஆரம்பிச்சுட்டா சரியா பேசிட்டு ஒவ்வொரு தொகுதி மாணவர் குழு போடுவோம். அவங்கள வச்சு அந்த நிர்வாகிகளை தேர்வு பண்றது. தேர்வு செஞ்ச பிறகு மயிலாபுரம் தோட்டத்தை தான் அவங்கள வச்சுட்டு வேலை புதிய நிர்வாகி அதை சொல்றதுக்கு தான் ஏற்கனவே தைலாபுரம் தோட்டத்தில் பயில பல கூட்டங்கள் நடத்தி சொல்லப்பட்டு ஆரம்பிச்சிருக்கோம்னா எடுத்தீங்கன்னா கூர்ந்து கேட்டு அதன்படி செயல்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள், மகளிர் அணி பொறுப்பாளர்கள் கேட்கின்ற செய்தி என்னவாக இருக்கும் என்றால், உங்களுடைய கட்சி நல்ல கட்சி, உங்களுடைய கொள்கை மிகவும் யாரும் நம்ம கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளை குறை சொல்லல. எல்லாத்துக்கும் மேல நம்ம முதலமைச்சர் வேட்பாளர் நமது அன்புமணி ஐயானா திமுக எந்த கட்சிக்காரங்க அந்தந்த கிளையில இருந்து மாவட்டம் வரைக்கும் மாநில வரைக்கும் நல்லா கட்டிக்கிட்டு இருக்கான், சம்பாதிச்சுட்டு இருக்கான். அந்த கட்சி பேரை சொல்லிட்டு அதை இழக்க முடியல அவனுக்கு. அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, பாமக வந்தா அவங்களுக்கு விட மாட்டான், நம்மளையும் தேட விட மாட்டான், மக்கள் மக்கள்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது அந்த பிரச்சனை. இதுல மறுப்பு இருக்கு அவங்களுக்கு, இந்த கருத்துல மறுப்பு இருக்கா? அதிமுக 2005 முயற்சி பண்ணாலும் நம்ம தலைவர்கிட்ட நடக்காது. அவன் என்ன பண்றான்னு தலைவருக்கு தெரியும். அவன் என்ன சொன்னாலும் கோபம் வர தலைவருக்கு வராத கோபம் இல்லை. நம்ம செய்ய வைத்தது நம்முடைய தலைவர், நம்முடைய தலைவர் செய்வதற்கான கருத்து மருத்துவரையோட கருத்து. நீங்க எங்க வேணாலும் தைரியமா சொல்லலாம். கொள்கை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வரலாறு, அந்த திட்டத்தோட வரலாறு சட்டசபையில் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஆண்டுல அல்லது அதுக்கு முன்னாடி ஆட்சியில அல்லது தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய